வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூமிகாரகன் பூமாதேவியோட புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்கரமாயிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போனார். இப்போ பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போ செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரகாரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம். பூமாதேவியோட புதல்வன் செவ்வாயோட அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மன நிலம் சொந்த வீடு இது எல்லாமே அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லையா, பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் பலமடைகிறதால உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்கும் செவ்வாயோட பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போவோம். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி 2025, அதாவது 2024 டிசம்பர் மாதத்தில் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாரு. இப்போ மிதுன ராசியில் அவர் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இந்த இடைப்பட்ட காலகட்டம் உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு சுத்தமாக பலம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவருக்கு பலம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பலம் இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் கூட வீரியமாக இருந்து போச்சு. அப்படிங்கிறதால எந்த முடிவே எடுக்க முடியல. போடா, நம்ம எது பண்ணாலும் தப்பாக தான் போகுது, நமக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர் வருது, நமக்கு தான் 10 ரூபா நட்டமாகுது, தேவையற்ற மன உளைச்சல் நமக்கு தான் வருது, என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் 10 ரூபா கூடுதலாக வரமாட்டேங்குது, 10 ரூபா கடைங்கிறது தொலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. பேசாமல் சன்னியாசியாக போயிடலாம் போல இருக்கடா அப்படிங்கிற மாதிரியே ஏதோ கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே நடந்து போகிறோன்னே தெரியாமல் கால் நடந்துக்கிட்டு இருக்கு. அது போட்டுக்கா கொஞ்சம் நேரம் மன அமைதியை நாடி எங்கேயாவது போகண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இந்த நிலை அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் வக்கரமான காலகட்டத்திலேருந்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி, ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி, கடன் பகை நோய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி. அங்கேயும் பலம் போயிடுச்சு இல்லையா. அப்போ கடன் அப்படிங்கிறது அடையலை. இவ்வளோ நாளாக கூட கடன் இருந்தது, ஆனால் பெருசாக கடங்காரன் டார்ச்சர் இல்லாமல் இருந்தது. இப்போ போய் நொய்யுங்கிறாங்க. திடீர்னு கொடுன்னா நான் எங்கே போய் கொடுக்குறது, என்னத்தை சொல்கிறது, போ வீட்டுக்கு தெரியாமல் வேற கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டேன், இது எப்போ அவன் வீட்டுக்கு கேட்டுருவானோன்னு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுபக்கம் பார்த்திங்கன்னா அடகு வச்ச நகையை மிக்க முடியல, நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிற காசை வட்டி கட்டியே வாழ்க்கை ஓடி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுபக்கம் உடலில் பிணி, தேவையில்லாத பிரச்சனை, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல, சாப்பிட முடியல, ஆசையாக இருக்குது. ஒரு நல்லது கெட்டதுக்கு போனோம்னா பந்தியில் பார்த்தா எல்லாமே ஆசையாக இருக்குது, ஆனால் நம்மளால் திங்க முடியல. போடா போ அப்படின்னு கொஞ்சோண்டு ரசத்தில் சோத்தை போட்டு தின்னுட்டு எழுந்திரிச்சு வந்துட வேண்டி தான். இப்படி தான் நிலைமைங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ரைட்டு, போனதை விட்டுருவோம். எதுக்காக இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா, அதான் தெரிஞ்ச கதையாச்சு, அதை ஏன் ஜோசியரை பேசுகிறீங்க, நீங்கள் நடக்க போகிறத சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை நீங்கள் சரியாக செய்வீங்க. அதன் மூலியமாக சீக்கிரமாக முன்னுக்கு வந்துக்கலாம். அப்போ கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். அந்த வகையில் இப்போ உங்களோட ராசிக்கு அதிபதி மாசி 9ஆம் தேதி மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இது வரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். ஒரு கடை அடைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்போம், வந்திருக்காது. இனிமேல் சொன்ன தேதியில் பணம் அப்படிங்கிறது வந்துடும். காசை தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுமாரி எதுலேயுமே ஒரு
முயற்சி அப்படிங்கிறது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு சின்ன சின்ன வெற்றி தானே வாழ்க்கையில் முக்கியம். ஒரு முயற்சி எடுக்கிறோம், சின்னதாக ஒரு வெற்றி அடிச்சுன்னா பரவாயில்லடா, நம்ம போகிற ரூட்டு சரிதான்டா, வேகமாப்படான்னு நம்மளை நாமளே உந்தி தள்ளிவோம் இல்லையா? அந்த உந்தி தள்ளுறதுக்கு தேவை நமக்கு சின்ன சின்ன வெற்றி. அது இப்போ கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதேமாரி முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக எடுப்பீங்க. துணிச்சல் இருக்கும். இறங்கி பார்த்துருவோம் போடா அப்படின்னு. அதான் சொன்னேன் இல்லையா, சித்தம் போக்கு சிவம் போக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டற்ற துறை மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி போச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஆமாம் போ இப்படியே நம்ம அப்படியே சுற்றி சுற்றி வந்து என்ன பண்ண போகிறோம், இறங்கி தான் பார்த்துருவோம் என்ன நடக்க போகுது, இப்போ எவ்வளோ பார்த்தாச்சு, வாழ்வோ சாவோ, கடைசியாக ஒரு அடி அடித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சியில் தாறுமாறாக இறங்கிடுவீங்க. வர்றதை பார்த்துக்கொண்டா அப்படின்னு. அந்த துணிச்சல் எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் கொண்டு போய் அப்படியே ஆழ்த்தி வைக்கும். அது எப்படி தெரியுமா, ஒரு பூனை துரத்துக்கிட்டே போனோம்னா ஒரு மூலையில் போய் பதுங்கிக்கும். அதுக்கு வேறு வழி ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கும்போது எதிர்த்து சீரும். அப்படியே அந்த பூனை கூட புலியாக மாறிடும். அந்த ஒரு எழுச்சி, அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் புலியாக மாறக்கூடிய நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். பரவாயில்லையா, நல்லா வேலை செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, பரவாயில்ல லீவு கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10 ரூபா சம்பளம் கூட கொடுக்கறது, கூப்பிட்டு அழைச்சி ஒரு பாராட்டுறது, ஒரு நிதி சன்மானம், ஒரு இன்சென்டிவ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது வரும். நிறையா சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வரும். நிறையா நகை நட்டு வாங்கலாம், வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். துணிமணி வாங்கலாம், புத்தாடை உடுத்தலாம். அதுமாரி சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ வெளிநாடு போகலாம். ஏதோ ஒரு வகையில் மாமா மச்சான் சித்தப்பா நண்பன் கூட்டாளி யாரோ ஒருத்தன் பொண்ணு பொண்ணு இடத்துல யாரோ ஒரு ஆள் மூலமாக இப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக சம்பாதிக்கலாம். அதுமாரி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு வண்டி வாங்கி ஆகணும், வண்டி இல்லாமல் ஒன்றும் வேலைக்கு சுத்தப்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாம் பழைய வண்டி இருக்கும், அடிக்கடி வேலை வைக்க தூக்கி போட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இனங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி கல்யாணம், மணி விழா, கிரகப்பிரவேசம், இது மாதிரி நிறையா நடக்கும். உங்களோட வீட்லேயே பிள்ளைகளுக்கு ஒரு காதணி விழா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நேரம் கூடி வரும். எடுத்து வச்சுக்கிட்டுலாம் நம்ம யோசித்து செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பணம் வந்துடும், அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் வரும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதுதான். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், சரி போய் பையனுக்கு வயசாகி போச்சு, ஒரு பொண்ணை பார்த்துருவோம், ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ராத்திரி உட்காந்து பேசியிருந்தோம்னா காலையில் 4 ஜாதகம் உங்களை தேடிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையாக நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். இதே காலகட்டத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. விவாக பேச்சுகள் முடிவாகும். இதுமாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விற்றுட்டு இன்னொரு பகுதி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். என்ன ஒரே ஒன்று அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். அதை கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கஷ்டம் அவ்வளோப்பட்டிருப்பீங்க. நமக்கு எவன்லாம் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்யாமல் போனானோ அவன் மேலே கோபம் வரும். நம்மளை மதிக்காமல் போனவனை பார்த்து அடப்போடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபம் வரும். தேவையில்லை, விட்டு போங்க. நம்ம கோபத்தை குறைச்சிக்கிட்டு தொழிலையும் பொழப்புலையும் கவனம் செலுத்துங்க. நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த செவ்வாய் பலம் அடைஞ்சார் அப்படிங்கிறது நீங்களே பலம் அடைஞ்ச மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.